Hi friends, my life food தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜப்பான் சிக்கன் செய்யறதுக்கு 150 கிராம் சிக்கனு நான் நல்லா அலசி சுத்தம் பண்ணி போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு 5-6 முந்திரி, ஒரு 2 பச்சை மிளகாய், 10 பூண்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் நெய். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஜப்பான் சிக்கன் செய்யறதுக்கு இந்த சிக்கனை ஊற வைக்கணும். அதுக்கு மசாலா போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகு, உப்பு எல்லாம் போட்டு, இதுலேயே தண்ணி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது ஊற வச்சு வறுக்கணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மசாலா பிசைஞ்சாச்சு, இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஊற விடுங்க மூடி போட்டு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, சிக்கன் போட்டுடலாம். இல்லை இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்குங்க. இது ஒன்றா திருப்பி விட்டுக்குங்க. சிக்கன் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துங்க இல்லையா, வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். நெய், வெண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க. அதில் நெய் காஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பொரியிற மாதிரி இருக்கணும். பூண்டு பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், பால் 1/2 கிளாஸ் ஊற்றணும். கொதி வரணும். லைட்டாக அந்த பாலுக்கு கலரி விட்டுட்டே இருக்கணும். இது கொதி வந்துடுச்சு. இந்த பாலில் முந்திரி பருப்பை தூளாக நுணுக்கி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை போடணும். போட்டு கொஞ்ச நேரம் திக்னஸ் வரும். முந்திரி பருப்பு திக்காகிடும். அப்படியே கொஞ்சம் கலரி விடுங்க. இதுலேயே இந்த வறுத்த சிக்கனை போட்டுடணும். போட்டு அது கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் இந்த சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த கிரேவியாக வர வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சூடான சுவையான ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.